ஹே காய்ஸ், இன்னைக்கு குரல் பார்த்தீங்கன்னா மூன்றாவது குரல். சரிங்களா? என்ன போட்டிருக்கு? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். சரிங்களா? இதுதான் திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மனசை பூ மாதிரி வைங்க. பூ மாதிரி வச்சிங்கன்னா அன்பு சேரும். அன்பு இருந்தால் பாசிட்டிவ் தாட்ஸ் கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தாலே, அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே உங்கள் லைஃபு ஸ்மூத்தாக போகும். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஓகேங்களா, நல்லபடியாக போகும் அப்படின்றது இந்த கான்செப்ட். ஓகேங்களா? சாப்பிட வரோம் இருமா, சாப்பிட வரோம் இருமா, வரோம் இரு பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட வாங்கலான்னு இருக்கேன். சரி விடுங்க, அதெல்லாம் ஃப்ளோவில் விடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கட் பண்ண மாட்டேன், எடிட்டிங்லாம் கிடையாது, அப்படியே போடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம மொபைலில் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம மொபைலில் டேட்டா எல்லாத்துட்டையும் இருக்குது. மொபைலில் எவ்வளோ டேட்டா இருந்தாலுமே நம்ம ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணால் தான் நம்ம இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த ஒய்ஃபை பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுப்போம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்மூத்தாக போகும். ஓகேங்களா? எந்த பஃபரிங்னா லோடிங் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லோடிங் ஆகிறது. ஓகேங்களா? லோடிங் ஆகிறது இந்த என்ன வச்சுக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கலாம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். ஓகேங்களா? இதுதான் இதோட மேட்ரு. என்னன்னா, அன்பு மனசை பூ மாதிரி வச்சுக்கோ, உள்ள அன்பு வச்சுக்கோ. அன்பு இருந்தாலே பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தாலே உன் லைஃப் ஸ்மூத்தாக போகும். இதுதான் மேட்ரு. ஓகேவா? அப்படி இருந்தாலே நம்ம ரொம்ப நாள் வாழலாம். ஓகேவா? அந்த நீடு வாழ்வார்னா ரொம்ப நாள் வாழலாம். ஓகேவா? இதுதான் மேட்ரு. இதை தான் சொல்ல நான் கரெக்டாக. ஓகேவா? இதை இப்போ அடி நீ இதை எப்படி சொல்ல? அதான் அன்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. இது எப்படி சொல்லணும்னா, மனம் அது செம்மையானால் மனதுதான் ஜெயிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. அந்த இந்த மனசு ஒன்று இந்த அன்பு ஒன்று வந்தாலே போதும். வேற எதுவும் ஜெயிக்க தேவையில்லை. அன்பே சிவம் அப்படி சொல்லலாமா? அன்பே சிவம். ஓகேங்களா? அவ்வளோதான். சுற்றி அன்பு, பாசிட்டிவ் தாட்ஸு, லைஃப். ஓகேங்களா? இப்படி தான் அது கரெக்ட் ஆகுது. இதை ஒரு இதாக பாட்டு கூட கனெக்ட் பண்ணால் கூட சிம்பிளாக ஒரு பாட்டு கூட கனெக்ட் பண்ணிடலாம். சரி, நாளைக்கு பார்ப்போம். பாட்டு சொல்லிடுறேன், இப்போ அதே சொல்லிடுறேன். ஓகேவா? அது எப்படி சொல்லணும்னா, இந்த டிஎம் சௌந்தரராஜன் பாடின பாட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதில் ஒரு என்ன பாட்டு, அந்த உள்ளம் ஊருகுதையா முருகா உன் அடிகளை காண்கையிலா. ஆமா, அந்த பாட்டு கேட்டு பாருங்க, செம வைபா இருக்கும். அவ்வளவுதான்.